ஹாரி பாட்டர்ஸ் இலக்கணம் பிழையானதோ. அத்தியாயம் 22. வீட்டினுள் மணமக்கள் நுழைந்ததும் அங்கே இருந்த இருக்கையில் அமர வைத்தனர் ரங்கநாயகியும் ராமசாமியும். அதன் பின் சாங்கியம் சம்பிரதாயமாக அவர்களுக்கு பாலும் பழமும் கொடுத்துவிட்டு சாமி அறையில் சுகாசினி விளக்கேற்ற இருவரும் சாமி படங்களின் முன் கீழே விழுந்து கும்பிட்டனர். அதன் பின் அங்கே இருந்த ரங்கநாயகியின் ராமசாமியின் காலிலும் விழுந்து கும்பிட்டு எழுந்தனர். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக இருவரின் நடத்தியும் இருக்க, இதுவல்லவே இவர்களின் குணம் என்று அறிந்த ரங்கநாயகி இருவரின் முகத்தையும் உற்று நோக்கினார். மௌனமாகவே இருக்கும் சுகாசினியை கண்ட ரங்கநாயகி திரும்பி தன் பேரனை காண அவனின் முகத்தில் சிறு கோபத்தின் சாயலை கண்டவர், எந்தவித அவகாசமின்றி நடந்த அவசர திருமணத்தால் இருவருக்கும் புரிதல் இல்லாமல் போனதோ அந்நொடிகள். படபடவென்று பேசுபவள் மௌனமாக மாறவும், எந்த உணர்வுகளையும் யாரிடமும் காட்டாமல் ஒதுங்கி நிற்பவனிடம் தன் முகத்தில் உணர்வுகளை துடைத்து விட்டாலும் சிறு கோபத்தின் சாயல் இருப்பதை கண்டவருக்கு அவனை என்னவென்று பார்க்க, அவனோ பதிலின்றி அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து விட்டான். ரங்கநாயகியோ சுகாசினியை மட்டும் அறைக்குள் அழைத்து சென்றவர் அவளிடம் ஏதோ சொல்ல, அவளோ ஆட்சியின் பேச்சில் அதிர்ந்து வெளியே வந்தவள் சற்றென்று அவனிடம் நெருங்க, அதற்கு மேல் அவனிடம் என்ன கேட்பது என்று தெரியாமல் நின்றாள். ஊரே அவள் வாய்க்கு பதில் சொல்ல முடியாமல் இருந்த நிலையில் இன்று அவளோ பேச முடியாமல் நிற்பதைக் கண்டு அவளுக்குமே தன்னை நினைத்து ஆச்சரியம்தான். இப்படி வாய் பேசாத ஊமை பெண்ணாக மாறினேன் என்ற யோசனைகள் நாலா திக்கிலும் ஓட கற்சிலையாக திகைத்து நின்றாள் சுகாசினி. அறைக்குள் சுகாசினியிடம் அழைத்து சென்ற ரங்கநாயகி சொன்னதை நினைத்தவள், ஏன் கண்ணே, இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலையா? காலையிலிருந்து பார்க்கிறேன், நீ எதுவும் பேசாமல் சொன்னதை மட்டுமே செய்துகிட்டு இருக்க. எங்களுக்காக தான் இந்த கல்யாணத்திற்கு சரின்னு சொன்னியா என்று கேட்டவரை பார்த்தவளோ, ஏனாச்சு இப்படி கேட்குறீங்க? உண்மையே அதுதானே. யாருக்கோ பயந்து இப்படி அவசரமான கல்யாணம் அவசியம்தானா என்று யாருமே யோசிக்கல தானே. அதுவும் நேற்று ஒருவன் பொன் பார்க்க வரான்னு சொல்லிவிட்டு அவன் வராமல் ஓடிவிட, இப்ப உங்க பேரனை எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறீங்க. அவரை பற்றி நீங்க கூட புலம்பிதான் இருக்கீங்க. இங்கு வரமாட்டாரு, பொன் கூட பேச மாட்டேங்கிறாருன்னு என்று சொல்லிவிட்டு அவரையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி? அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குதோ என தெரியாமல் உங்க பேச்சுக்காக சரி என்று சொல்லியிருந்தா என்று சிறு சஞ்சலத்தோடு சலுகை நிறைந்த குரலில் வினாவை எழுப்பியவளின் மனதில் தன்னுடைய தாத்தாவை அவர் கூட அழைத்து போக சரின்னு சொல்வாரா என்ற கேள்வியும் உள்ளத்தில் பெறாண்டியது. ஏய் குட்டி, எப்போவோ என்றோ பேரன்மை வரலைன்னு சொன்னா அதை பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. அது அந்த நேரத்தில் தோன்றிய என்னுடைய ஆதங்கத்தை சொல்லியிருப்பேன். அதை மனசுல வச்சுக்கிட்டே சுத்தக்கூடாது. என் பேரனுக்கு கல்யாணம் ஒன்று வாழ்க்கையில் நடக்குமா என்று நினைத்திருந்தேன். அவனும் மற்றவர்கள் போல குடும்பம் குழந்தை என்று வாழ்வானா என்று பயந்துகிட்டே இருந்தேன். எந்த சாமி புண்ணியமோ அது இப்ப நிறைவேறிச்சு. இத்தனை நாள் அவனுடைய திருமணத்தை பற்றி நான் அவனிடம் பேசியது கூட இல்லை. நேற்று பேசும்போது கூட அவன் வேண்டாம் என்றுதான் சொன்னான். அதன் பின் எனக்கே என்ன காரணம்னு தெரியாது, கல்யாணம் செய்துக்கிறேன் என்று ஒத்துக்கிட்டான். அதை விட உனக்காக ஒரு வேலையும் செய்திருக்கான். அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அந்த வேலை என்னவென்று நான் சொல்வதை விட அவனிடம் நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ என்று சொன்னவர், இனியாவது என் பேரன் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்த பூங்காவனமாக மாறணும். அது உன் கையில தான் இருக்கு ராசாத்தி என்று அவளின் கன்னத்தை வருடிவிட்டவர், இத்தனை வருடங்களாக அவனுக்கு தனிமை என்னும் பெருநோயால் தவித்திருந்தவனுக்கு மருந்தாக நீதான் இருக்கணும் தாயி என்று
தன் கண்களில் வடிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு தன் பேரன் வாழ்க்கை இவளால் மாறும் என்று பெரு நம்பிக்கையோடு பேசினார் ரங்கநாயகி. அவர் பேசுவதை கேட்டவளுக்கு அவனின் குணத்தை விட முதலில் வேண்டாம் என்று சொன்னவன் பின் எதனால் கல்யாணம் பண்ண சரி என்று சொன்னான்? தனக்காக அவன் செய்த வேலை என்ன என்ற கேள்வி அவளின் தலைக்குள் வண்டாக குடைய அதன் பின் அவர் பேசியது சொன்னது எதுவும் அவள் மனதில் பதியவில்லை. அது அந்நேரத்தில் பதியாமல் போனதாலோ என்னவோ பின்னர் பிரிவை தேர்ந்தெடுத்த போது அது அவளுள் உரைக்காமல் இருந்த காலத்தின் நிகழ்வுகளின் தீரா விளையாட்டாக மாறியது விந்தைதான். அவள் ஏதோ ஒரு சிந்தனையில் நின்று கொண்டிருக்க, ரங்கநாயகியோ இப்ப போய் அவனிடம் உட்கார்ந்து பேசு கண்ணு, அவனுக்கு இனி நீதான் துணையாக இருந்து அவனை நல்லா பார்த்துக்கணும். அவனுக்காக சிறு வயதில் கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் அழிய நானும் ஒரு காரணம். அதை நிவர்த்தி செய்ய உன்னை என் பேரனுக்கு கட்டி வைத்தேன். இந்த அவசரமும் எதற்கு என்றால் இந்த இக்கட்டான சூழ்நிலை தான். இல்லை என்றால் அவனிடம் கல்யாணத்தை பற்றி என்றுமே என்னால் பேச முடியாமல் போயிருக்கும். அவனின் வாழ்வில் திருமணம் பந்தம் நடக்க முடியாமல் கடைசி வரை தனிமையில் கழிக்க வேண்டி வரலாம் என்ற எண்ணம் என் மனதில் கீறிக்கொண்டே இருந்ததுதான். அதனால்தான் இந்த அவசர கல்யாணமும் ஒரு காரணம். அவன் தனியாக ஹாலில் உட்கார்ந்துருக்கான். அறைக்குள் கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து பேசு, உன்னுள் இருக்கும் பல கேள்விக்கு விடை கிடைக்கும் என்று சொன்ன ரங்கநாயகி, போய் அவனிடம் பேசு கண்ணே என்று நிசாந்தனிடம் பேச சொல்லி சுகாசினியை வெளியே அனுப்பினார். அவளோ ஆட்சி சொன்னதை விட தனக்காக அவன் என்ன செய்தான் என்று அறிவதை முதலில் தோன்றவும் வேகமாக அறிய விட்டு வந்தவன் நிசாந்தன் தனியாக அமர்ந்து தன் அலைபேசியை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு நெருங்கியவளில் அவனின் கம்பீரமும் ஆழ்மையும் ஏதோ ஒன்று சகஜமாக பேச முடியாமல் நிற்கும் அளவிற்கு அவனின் தீட்சணமான பார்வையும் கண்டு தயங்கி நின்றாள் சுகாசினி. அவளின் வாழ்வில் என்றுமே தயக்கமில்லாமல் சலசலவென்று ஓடும் அருவியாய் ஆர்ப்பரிப்பவளுக்கு பேச்சை வராமல் திகைத்து திணறிக்கொண்டு நிற்காள். தன் முன் நிழலாடும் உணர்வில் நிமிர்ந்தவன் தன் ஒற்றை புருவத்தை உயர்ச்சி என்னவென்று கேட்க, அவளோ கேட்க வேண்டிய கேள்வியை மறந்து நின்றவளுக்கு அவனின் பார்வை உயர்த்தலுக்கு பதிலென்று நின்றாள். அப்போது வெளியே இருந்து வந்த ராமசாமியும் தான் பேத்தியை பார்த்து, என்ன கண்ணே இப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிற? அறையில் மாப்பிள்ளையை கொஞ்ச நேரம் படுக்க சொல்லு, நான் மதிய சாப்பாட்டை வேலை பண்ணை பார்க்க சொல்லியிருக்கேன், அதை என்னவென்று போய் நான் பார்க்குறேன் என்றவர் மாப்பிள்ளை என்று நிசாந்தனை அழைக்க, அவனும் தாத்தா நீங்கள் மாப்பிள்ளை என்று கூப்பிடாமல் பேரை சொல்லியே கூப்பிடுங்க என்று சொல்லவும் ராமசாமியின் மனதிற்குள் அவனை பற்றிய எண்ணங்கள் உயர்ந்து கொண்டே போனது. சரி கண்ணே, நேரமே இருந்தது, அசதியாக இருக்கும், அலைச்சலும் அதிகமாக இருக்கும், கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க கண்ணே, வேலை வேலை என்று ஓடுகிற உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் தான் ஓய்வு எடுத்துக்கணும் என்று நிசாந்தனிடம் சொல்லியவர், தாயி அவருக்கு குடிக்க ஏதாவது கொடு என்று சுகாசினியிடம் சொல்லிவிட்டு செல்ல, ராமசாமியின் பேச்சை கேட்ட சுகாசினியும், ஏன் தாத்தா நான் மட்டும் நேரமே எந்திரிக்கலையா என்று கேட்டவளுக்கு போகிற போக்கில் பதில் சொல்லி சென்றார் ராமசாமி. முதல் முறையாக நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார், உன்னை கல்யாணம் செய்து நாம் தானே இதையெல்லாம் கவனிக்கணும், உனக்கே தெரியாதா கண்ணு, முதல்ல மாப்பிள்ளைய கவனி என்று சொல்ல, அவளோ கவனிக்கிறேன் என்று மனதிற்குள்ள அழுத்தி சொல்லி கொண்டவள் போகிற ராமசாமியின் முதுகை முறைத்தவளின் விழிகள் வட்டமாக விரிந்து முகத்தில் கண்கள் மட்டும் பெரிதாக தெரிய அவளை சுவாரஸ்யமாக பார்த்தான் நிசாந்தன். ஆச்சியும் இதுதான் சொல்லுச்சு, தாத்தாவும் இதை தான் சொல்றாங்க என முணுமுணுத்தவள், மாப்பிள்ளை என்றால் கொம்பு முளைத்து விடும் போல ஆளுக்கு ஆளுக்கு தாங்குறாங்க என்று நினைத்தவளுக்கு அவனிடம் கேட்க வேண்டியதை கேட்காமல்
என்ன குடிக்கிறீங்க என்று பற்றென்று சிறு கோபம் கலந்த குரலில் கேட்டாள் சுகாசினி. அவனோ பக்கென்று சிரித்தவன் சிரிப்பை மறந்து பல ஆண்டுகளானவனுக்கு சிரிப்பும் புதிதாக மலர அவளின் சிரிப்பில்லை போல் பிடிவாதமான பேச்சாலும் அவளின் செய்கையிலும் மீண்டும் சிரிப்பு விட வாய்விட்டு சிரித்தான். அவளின் சிரிப்பை கண்டவள் திகைத்து வாயில் நுழைந்தால் கூட தெரியாமல் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்த சுகாசினியும் ஏதோ வேலையாக அவ்விடத்திற்கு வந்த ரங்கநாய்க்கு கண்களில் கண்ணீர் வழிய தன் பேரனின் அருகில் போனவர் என் ராசா என்று கன்னத்தை வலித்து சொடுக்கெடுத்தவர், என்னைக்கு இந்த சிரிப்பு உனக்கு நினைக்கட்டும் கண்ணு என்று சொல்லிவிட்டு மாசம் என்று நிற்காமல் என் பேரனுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துடுவா சுகா என்று அதிகாரமாக சுகாசினியிடம் சொல்ல அவனின் அருகிலேயே அமர்ந்தார் ரங்கநாயகி. அவரையும் சேர்த்து முறைத்தவள், அதிகாரமெல்லாம் தூள் பறக்குது, பேரன் வந்திருக்காங்கன்னு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கிறது என்று சொல்லியவள், இரு ஆச்சி உன் ஜூஸில் உப்பை போட்டு தரேன் என்று சொல்லிவிட்டு விருட்டென்று அடுப்படிக்கு போனாள் சுகாசினி. அவரோ, அதை உன் புருஷனுக்கு கொடுத்து விடுவேன் சுகா, பார்த்துக்கோ என்று கேலியை இடையிடையே சொல்ல அவளோ, உனக்கு ஜூஸ் கிடையாதாச்சி என்று சத்தமாக அங்கிருந்து குரல் கொடுத்தாள் சுகாசினி. அவள் கேட்க வந்ததை கேட்காமல் போவதும் அதை புரிந்து அவனோ என்ன கேட்க வேண்டாள் என்று அறிய அவளிடம் பேச தோன்ற இருவரும் அதற்கான நேரத்திற்காக காத்திருந்தனர். சுகாசினியின் பேச்சை கேட்டு சிரித்த ரங்கநாயகியோ தன் பேரனிடம் திரும்பி ராசா என்று அழைத்தவர், இன்னும் 2 நாளைக்கு இங்கேயே இருக்கிறியா என்று கேட்க, இல்லாச்சி நைட்டே கிளம்பணும், வேலை இருக்கு, அதை விட என் கல்யாணத்தை என் பிஸ்னஸ் சைட்டில் சொல்லி எல்லோருக்கும் ஒரு வரவேற்பு வைக்கணும், அதற்கான வேலை அப்புறம் 2 நாளாக இங்கேயே இருப்பதால் மற்ற கம்பெனி வேலைகளும் பெண்டிங் நிறைய இருக்கு, அதையும் பார்க்கணும் என்று சொல்லியவனிடம் அதை கேட்டவரோ, இன்று மட்டுமாவது இங்க இருக்கலாம்ல கண்ணு, சில சடங்கு சம்பிரதாயத்தை முடிச்சுட்டு போலாமே என்று சொல்ல அவனோ ரங்கநாயகியை நிமிர்ந்து பார்த்தவன் அவர் சொல்ல வருவது புரிந்தாலும் உடனே தன் வாழ்க்கையை தொடங்க எண்ணமில்லை. புதிதாக தன் வாழ்க்கையில் வந்தவளை பற்றி எதுவும் தெரியாமலே அவளிடம் இன்னும் ஒரு முறை கூட சரிவர பேசாமல், அவளிடம் சகஜமாக எதுவும் உரையாடாமல், சம்பிரதாயத்திற்காக அவளை வற்புறுத்தக்கூடாது என்று எண்ணம் இருக்க, அதை அப்புறம் பார்த்துக்கொள்ள ஆச்சு என்று மேலோற்றமாக ஒற்றை வார்த்தையை உதித்தவன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், முக்கியமான கம்பெனி கால் ஒன்றும் பேசணும் என்று சொல்லி எழுந்தவனிடம், அந்த அறையில போய் படு ராசா, நான் சுகாவிடம் ஜூஸ் கொடுத்து விடுகிறேன் என்று பதிலளித்தவர் தன் பேரனின் பட்டும் படாத பேச்சில் மனதில் சிறு வலியும் உண்டாகியது. மதியம் விருந்து முடிந்ததும் அவனின் அம்மாவின் சமாதிக்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்தவர் அதை தன் பேரனிடம் சொல்ல அவனோ என தலையாட்டிவிட்டு உள்ளே செல்ல அவனை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் ரங்கநாயகி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.